இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்ம பெண்கள்லாம் எதுக்கு தெரியுமா பயப்படுறோம்? நம்ம கணவர் நல்லபடியாக வேலைக்கு போனோம், நல்லபடியாக வீட்டு திரும்பணும், நம்ம பசங்க வெளியில் போனவங்க நல்லபடியாக நல்ல எந்த ஆபத்து இல்லாமல் வீட்டுக்கு வரணும், அவங்க எல்லாம் தீர்க்காயு யோகத்தோடு இருக்கணும், நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி தினந்தோறும் கடவுளை வேண்டிக்கும். மனசுக்குள்ளேயும் ஒரு இது சொல்லிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு பய உணர்வு இருக்கும், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாமல். அப்படி இருக்கவங்கெல்லாம் தினந்தோறும் நான் சொல்கிற இந்த ஸ்லோகத்தை சிவபெருமானை நோக்கி தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டுக்கு எந்த ஆபத்துமே வராது. உங்கள் பிள்ளைங்க தீர்க்காயுள் யோகத்தோடு இருப்பாங்க. உங்கள் கணவர் தீர்க்காயுளோட நல்ல பொருளாதார வளர்ச்சியோட நிறைந்த செல்வத்தோடு இருப்பார். நீங்கள் தீர்க்க சுமங்களே நித்திய சுமங்கலியாகவே இருப்பீங்க. நல்லா மகாலட்சுமி கடாட்சத்தோட நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் மொத்தத்தில் சூப்பராக இருக்கும். அது என்ன மந்திரம்னா மகா மிருத்யுஞ்சய மந்திரம். திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருக மிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷியமா மிருத்தாத். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுற, இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கூட எடுத்து வச்சுக்கோங்க. தினந்தோறும் சாமி கும்பிடும்போது ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதை சொல்லி சிவபெருமானை நோக்கி சொல்லிவிட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு எந்த கெடுதல் கிட்டக்கவே நெருங்காது. வாசப்படியை விட்டு உள்ளே வராது. அவ்வளவு தூரம் சிவபெருமான் காப்பாற்றுவார் உங்களை. நீங்கள் எப்பொழுதுமே நித்திய சுமங்கலியாக தீர்க்க சுமங்கலியாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நீங்கள் இருப்பீங்க. சூப்பராக இருப்பீங்க. உங்கள் குடும்பமே நல்லா இருக்கும். குடும்பத்தில் மென்மேலும் வளர்ச்சி கிடைக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.